வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4ல் இருக்க கவிதை திருக்கேதாரங்கிற பாடத்துக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக புக்குக்குள்ள ஆன்சர்ஸ்க்கெல்லாம் பார்த்து நீங்கள் குறிச்சிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்போ நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். நம்ம புக்கில் சில சேஞ்சஸ் நடத்துனாங்களோ அதுக்கான ஆன்சர் தான். பக்கம் பாருங்கள், 68ஆம் பக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடல். அதற்கான கொஸ்டினாக நமக்கு 69ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. 69ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. ஆன்சர் வேலங்கள். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. ஆன்சர் வேலங்கள். அடுத்து இரண்டாவது, கனகசுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் கனகம் கூட்டல் சுனை. கனகசுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கனகம் கூட்டல் சுனை. அடுத்து மூன்றாவது, முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முழவதிர. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முழவதிர. அடுத்து குருவினா, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை. ஆன்சர் புல்லாங்குழல் முழவு. புல்லாங்குழல் முழவு. முழவு எழுதிக்கோங்க பார்த்து. அடுத்து சிறுவினா, திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார். அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து இது சிறுவினா, திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார். தமிழ் பாடலுக்கு புல்லாங்குழலும் முழவும் ஒலிக்கும். நீர்நிலைகள் நீர் திவலைகளை வாரி இறைக்கும். யானை மணிகளை வாரி வீசும். அவ்வளோதான். இதான் நமக்கு சிறுவினாக்கான ஆன்சர். சிறுவினாக்கான ஆன்சரை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து சிந்தனை வினா பார்த்தோம் பார்த்தீங்களா. இது சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதையும் அப்படியே நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சிறுவினா பார்த்தோம் பார்த்தீங்களா. சிறுவினாக்கான ஆன்சர் இதில் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் சிறுவினாக்கான ஆன்சர் நீங்கள் ரொம்ப சிறுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, அந்த நமக்கு பாடலில் சிறுசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்களே அந்த திருக்கேதாரம் பாடலில், அந்த பாடலின் பொருள் ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அதையும் கூட நம்ம சிறுவினாக்கான ஆன்சராக நம்ம எழுதிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம்.